உங்க எல்லாருக்குமே நரகாசுரன் அப்படிங்கிறவரை தெரிஞ்சிருக்கும். பட் எதனால நம்ம தீபாவளி கொண்டாடுறோம் அப்படிங்கிறதுக்கான கரெக்டான ரீசன் தெரியுமா? அது என்ன ஏதுங்கிறத ஷார்ட்டா சொல்றேன் கேளுங்க. இந்த புராண கதைகள்ல நிறைய கதைகள் சொல்லப்பட்டாலும் ஒரு மேஜரான ஸ்டோரி தீபாவளி பத்தி மக்கள் கிட்ட இப்பவும் இருந்துட்டு தான் வருது. அதுதான் நரகாசுரனுடைய கதை. அதாவது வராக அவதாரம் எடுத்த விஷ்ணுவுக்கும் பூமாதேவிக்கும் பிறந்தவர் தான் இந்த நரகாசுரன். இவர் என்ன பண்றாருன்னா, நான் சாகவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பவர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பிரம்மா கிட்ட கேக்குறாரு. பட் பிரம்மா என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனுஷனுமே ஒரு நாள் இறந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட தாயான பூமாதேவியால மட்டும்தான் கொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பவரை நரகாசுரன் கிட்ட கொடுக்கிறாரு. இந்த பவரை வாங்கின நரகாசுரன் அங்க வாழ்ற மக்களையும் தேவர்களையும் ரொம்பவே கொடுமைப்படுத்துறாரு. இதெல்லாம் பார்த்த கிருஷ்ணரும் சத்யபாமாவும் இவனை போரிட்டு நம்ம அடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அப்படி அந்த போர்ல நரகாசுரன் விட்டு அம்புல கிருஷ்ணர் மயங்கி விழுகிற மாதிரி நடிக்கிறாரு. இத பார்த்து கோவப்பட்ட சத்யபாமா தன்னோட அம்பு மூலமா நரகாசுரனை தாக்குறாங்க. இதுல நரகாசுரன் அங்கேயே இறந்து போறாரு. அப்போதான் அவருக்கு தெரியுது சத்யபாமா தான் தன்னோட அம்மாங்கிறது. ஏன்னா இந்த பூமாதேவி தான் அடுத்த அவதாரத்துல சத்யபாமாவா வந்து நரகாசுரனை கொன்றிருக்காங்களாம். அப்படி நரகாசுரன் சாகும்போது, என்னால இவ்வளவு நாள் கஷ்டப்பட்ட மக்களும் தேவர்களும் இனிமே கஷ்டப்படக்கூடாது, அதனால நான் இறந்த இந்த நாளை மக்கள் கொண்டாடட்டும் அப்படின்னு சொல்லி இறந்து போறாராம். சோ இதனாலதான் தீபாவளி கொண்டாடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நம்ம மக்கள் கிட்ட இருக்கு. சோ இது எல்லாமே புராண கதை தான். இப்படி ஒரு கதை இருக்கு அப்படிங்கறத உங்கள்ட்ட ஷேர் பண்ணேன், அவ்வளவுதான்.